take care of my patients. I zoom, listen, until dictates. उठ के रब से पहले मैं तेरा नाम रख तुझे पलकों तले जाकर तेरे सिवा तू ही बता क्या जिंदगी नहीं मैं तो तेरे सपनों के रंग में ढला तेरी सागर में पूछा नैया से नैया में पूछा कि नैया से सबसे प्यारा நடக்கும் நிகழ்வுகள்
ஆக்டரத்தை அடைவதே மொபைல் போன். அலைபேசி வந்ததற்கு பிறகு நடக்கும் நிகழ்வுகள். Oh, what a change! என்ன மாற்றங்கள். Before smartphone arrivals in the books and family and body. தொலைபேசி வருவதற்கு முன் உணவுக்கு கொடுக்கும் மரியாதை மற்றும் குடும்ப ஒற்றுமையின் மகிழ்ச்சி. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்கள் வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையில்லாது ஒத்த மேல உடைய போல சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. What about now? Before smartphone arrivals in children's are playing indoors and outdoor games. மொபைல் போன் நம் குழந்தைகளின் சாப்பாட்டை மறக்க செய்கிறது, சந்தோஷத்தை மறக்க செய்கிறது. Before smartphones arrivals, the children are playing indoor and outdoor games. தொலைபேசி வருவதற்கு முன் குழந்தைகள் பல வகையான விளையாட்டுகள் ஆடிக்கொண்டிருந்த நிகழ்வுகள். But now how we are playing. ஆனால் இப்பொழுது விளையாடும் விளையாட்டு. மொபைல் வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகள் வெளியே அனுப்புறதே பெரிய விஷயமாயிடுச்சு. அவங்க பாக்குறாங்க மொபைல் பார்த்துட்டே இருக்கிறாங்க, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. Before using smartphone, people should give respect to environment circles. தொலைபேசி வருவதற்கு முன் மக்கள் அனைவரும் அதிக கவனம் மரியாதை எடுத்துக் கொண்டு மக்கள் மற்ற மக்களுக்கு உதவி செய்தனர். After arriving at the people are doing ourselves famous. தொலைபேசி வந்த பிறகு மக்கள் அனைவரும் தன் வேலைகள் மட்டும் கவனம் செலுத்துகின்றனர். ஆச்சரியமான உதவி செய்ய யாரும் முன்வரல, செல்ஃபி எடுக்கலாம் முன் வர்றாங்க. மொபைல் காலகட்டம் நம்மை அப்படி மாற்றி இருக்கிறது.
பண்றீங்க? நீங்க வந்து வேலைக்கா வரலையா? நீங்க வந்து வேலைக்கா வரீங்க. அதனால வந்துட்டோம். ஓ ஓ அப்படியா? உன் பேர் என்ன? இவன் யாரு? என் பேரு அனில்குழந்தை. அசிஸ்டன்ட் கைக்குள்ள. நீயும் அசிஸ்டன்ட்? உனக்கு அசிஸ்டண்டா? சரி, நான் ஒரு வேலை தரேன். அது உனக்கு என்னென்ன வேலை தெரியும்? உனக்கு என்னென்ன வேலை தெரியும்னு சொல்லு. நீ என்ன வேலை செய்யணுமோ அதை எல்லா வேலையும் செஞ்சு தரையா? சரி, நான் ஒரு வேலை தரேன். அதை ஒழுங்கா செய்றீங்களான்னு பார்த்துட்டு உங்களை வேலை லட்சங்களா இல்லையான்னு யோசிக்கிறேன். போய் வெங்காய தக்காளி வாங்கிட்டு வாங்க. சரியா? இரண்டு நாட்களுக்கு பிறகு போய் ஆப்பிள்
வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடு. ரெண்டு வந்து வெளியில நிக்க வைக்கிறீங்க, போஸ்ட்மேன் வந்து உள்ள உட்கார வச்சு ஜூஸ் குடிக்கிறீங்க. உங்களை வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது. லாஸ்ட் சான்ஸ் உனக்கு. நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, வீட்டை தொடச்சு பலபலன்னு வைங்க. நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். வெங்கையா
Choosing your path.